நண்பர்களுக்கு வணக்கம். கோல்டன் பிஞ்சஸ் ப்ரீடிங்கில் என்ன மாதிரி டிசீஸ் வர்றதை பார்க்கலாம். ஒன்று சுக்கா, இன்னொன்று வந்து ஏர் செக்மைட். இது ரெண்டையும் எப்படி கிளியர் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். அதோட இல்லை எப்படி பேர்டு வாங்கிறது, என்ன மாதிரி கேஜில் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாட்டர் வைக்கிறது, ஃபுட்டு வைக்கிறது, இவ்வளவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். ப்ரீடிங் பண்ணுறவங்க பேர்டு வாங்கினா நேரடியாக போய் பார்த்து வாங்குங்க. பேர்டை கையில் பிடிச்சி பாருங்கள், வெயிட் இருக்கா பாருங்கள். வெயிட்டில் பஞ்சு மாதிரி இருக்கக்கூடாது. சைடில் வந்து பேர்டுக்கு நல்லா சதப்பத்திருக்கணும். இதை பாருங்கள், மேலே காட்டுற வீடியோவில் காட்டுற மாதிரி சிம்டம் இருந்தால் அந்த பேர்டை வாங்காதீங்க. கால், கண், மூக்கு இதெல்லாம் பாருங்கள், விங்கு நல்லா இருக்கான்னு பாருங்கள். இவ்வளவும் பார்த்து செலக்ட் பண்ணி எடுங்க. அப்போ தான் ப்ரீடிங்க்கு முடியும். ஓடி ஓடி பேர்டை தேடி வாங்கினீங்க, சரியில்லாத பேர்டை வாங்கினீங்கன்னா தேடி விற்கிற மாதிரி வந்துடும். பேர்டு வளர்க்குறதுல அடிப்படை தண்ணீர் வைக்கிறதுல கோளாறு தாங்க எல்லா பேர்டுகளுக்கும் டிசீஸ் வர்ற காரணம். இப்போ பாருங்கள், சில நண்பர் சொல்கிறாங்க, நான் 100 ml வச்சு டெய்லி மாற்றுறேன், 1/4 லிட்டர் வச்சு 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிடுறேன், 1/2 லிட்டர் வச்சுட்டு 4 நாளைக்கு ஒரு தடவை மாற்றுறேன், 1 லிட்டர் தண்ணி வச்சுட்டு 1 வாரம் வரைக்கும் மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வெதுவெதுப்பான வெந்நீர் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வைக்கணுங்கிறத முறையாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சின்னதில் வைக்கிறதுல தப்பு இல்லை. இதை வந்து க்ளீன் பண்ணணும், அடிக்கடி டெய்லி க்ளீன் பண்ணணும். எப்பப்போ க்ளீன் பண்ணணும்? இந்த வாட்டரை நீங்கள் வைக்கும்போது அளவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதில் காலி பண்ண பிற்பாடு தான் வைக்கணுங்கிறதும் இல்லை. இது என்ன மாதிரி இருக்குது, அந்த தண்ணியுடைய தன்மை என்ன மாதிரி ஆறுது, அது நல்லா இருக்கா இல்லை கெட்டு போதா, இது பாருங்கள், இது மாதிரிலாம் இருக்கும். அதனால் அதை பார்த்து தான் நம்ம தண்ணியை மாற்றணும். வழிய இந்த 4 நாள் 3 நாள் கணக்கெலாம் இல்லை, கிடையாது. நம்ம பேர்டு கொடுக்குற ஃபுட்டு பாருங்கள், கீரை, சீட் மிக்ஸு, முளை கட்டின தண்ணி இவ்வளவும் கொடுக்குறோம். இவ்வளவும் தின்னுற பேர்டு இதில் உடனே தண்ணி குடிக்க தான் செய்யும். அடிக்கடி இதில் தண்ணி குடிக்கக்குள்ள இதை பாருங்கள், இதில் ஸ்டோரேஜ் ஆகிப்போம். அப்போ என்ன ஆகுது, இந்த வாட்டர் பாய்சன் ஆகிடும். இப்போது நாம் போய் சாப்பிட்டோம்னாக்கா எக்ஸ்பைரி டேட் இல்லாத அந்த டேட்டுக்குள்ளே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்குள்ளே சாப்பிட்டோன்னா நமக்கு வாந்தி, பேதி, மயக்கம் எல்லாம் வருது. அந்த பேர்டுகளுக்கு மட்டும் வராதா? அதனால் இந்த தண்ணியை வந்து கூடுமான வரைக்கும் 4லேருந்து 6 மணி நேரம் மாற்றிடணும். வெறும் சீடு மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு நாள் தாங்கும். டெய்லி காலையில் வைக்கிற ஃபுட்டு சாயந்தரம் வந்து மாற்றிறது தான் நல்லது. சிரப்பும் அப்படிதாங்க. இந்த சிரப் யூஸ் பண்ணோம்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும், அதை தாண்டி யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லிமிட்டாக தான் கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தாலும் லூஸ் மோஷன் போகும். இந்த பேர்டுகளில் இதை எல்லாத்தையும் இந்த சாப்பிட்றதுல இந்த பாஸ்டத்தில் இருக்கிற டஸ்ட்டு பூரா 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனாலே அதனுடைய தன்மை மாறி போகும், ஸ்மெல் அடிக்கும். மறுநாள் இருந்து சாப்பிட்டுனா நிச்சயமாக லூஸ் மோஷன் போகும் பேர்டுகளுக்கு. அப்போ என்ன ஆகும், ரெகுலராக தீனி எடுக்காது. 1 நாள் 2 நாள் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகும். ஃபுட் எடுக்கிறது குறைஞ்சிலன்னா வெயிட் லாஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சுக்காவுக்கு போக ஆரம்பிச்சிடும். மெயின் அதுதாங்க. அதனால் இதில் வந்து தங்கணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்மெல் வர தெரியும். அதனால் 4 மணி நேரம் நல்ல ஃபுட்டாக இருந்தோன்னா 4 மணி நேரம், சாதாரண 6 மணி நேரம். காலையில் நீங்கள் வைக்கிறத ஈவினிங் 6 மணிக்கெலாம் நிச்சயமாக எடுத்துடணும். இதை மறுநாள் வச்சு யூஸ் பண்ணிச்சு அந்த பேர்டு குடிச்சிதுன்னு சொன்னால் நிச்சயமாக லூஸ் மோஷன் போகும், டிசென்ட்ரி. பேர்டு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாளில் சுக்காவுக்கு திரும்பிடும், ஃபுட்டே எடுக்காது. இதுதாங்க மெயின். அதனால் சுக்கா வராமல் பார்த்துக்கணும். இது இஞ்சி, அந்த காலத்தில் இஞ்சியில் இருக்கிற தண்ணி வேஸ்ட் இல்லாமல் சுத்தப்படுத்தி நல்லா காய வச்சு எடுத்தாங்கன்னா அருமருந்தான சுக்கு கிடைக்கும். நீங்கள் தண்ணியே நல்ல முறையில் வைக்காமல் பேர்டை வளர்த்திங்கன்னா சுக்கா பேர்டு தான் கிடைக்கும். பேர்டு குளிக்கிறதுக்கு வாரத்தில் 2 நாள் அல்லது 1 நாள் இந்த மாதிரி 1 இன்ச்சு அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா தாராளமாக குளிக்கும். பேர்டுல உடம்புல இருக்கிற அழுக்கு, மூக்கில் இருக்கிறது, காலில் இருக்கிறதெல்லாம் இறங்கிடும், பஞ்சு மணி கொட்டிடும், பேர்டு ஷைனிங்காக இருக்கும். இந்த சுக்கா வியாதி வாரத்தில் பாதி பங்கு இதில் நின்று விடும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இந்த குடிக்கிற பேர்டு எல்லாமே இன்குபேட்டிங் பண்ணும். அதனால் ஃபெர்டைல் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. தாராளமாக எல்லாம் உடம்பு உலர்த்தி வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் போய் இன்குபேட்டிங்கில் உட்காரோம். அதுக்காக பயந்துட்டு தண்ணி வைக்காக விட்டுவிடாதீங்க. தண்ணி ரெகுலராக வச்சு குளிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா தான் சுக்கா வியாதியில் பாதி கட்டுப்படுத்தும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பேர்டு எல்லாமே சுக்காவில் தட்டினது தான். சுக்கா நோயில் பாதிக்கப்பட்ட பேர்டில் உண்டான காஞ்சி போன மோஷனை மற்ற பேர்டுகள் சாப்பிட்றதுனால தான் அடுத்ததாக வர்ற ஏர் செக்மைட்டுங்கிறது. இது ரெண்டுமே இரட்டைப்பிறவி மாதிரி. முதல்ல சுக்கா வந்தால் பின்னால் ஏர் செக்மைட் வந்துடும். என்ன தான் நீங்கள் கால்சியம் கொடுத்து வளர்த்தாலும் இந்த பேர்டுக அந்த புழுக்கையை தின்ன தான் செய்யும். அப்படி தின்னும்போது அதில் வர்ற எஃபெக்ட்டு காற்று மூலமாக மற்ற பேர்டுகளுக்கும் பரவும். மோஷனில் இருக்கிற பாக்டீரியா பேனா மாதிரி காற்றுல பரவும். மூச்சு விட முடியாது, ஏர் பிளாக் ஆன மாதிரி இருக்கும் தொண்டையில், உடம்பெல்லாம் பேனு,
மேலே கீழ்ப்பக்கம் அடிப்பு எல்லா இடங்களும் இந்த மாதிரி கோதிக்கிட்டே இருக்கும். மூச்சு திணறி வந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் கூட சும்மா உட்காந்துருக்க முடியாது. அதனால் இதுதான் அந்த ஏர் சாக் மைட்டுங்கிற டிசீஸ். இதை பாருங்கள், இதுதான் அந்த சிம்டம். சுக்கா வியாதியில் அடிப்பட்ட பேர்டு இதுவும் ஒன்றா. நாங்கள் நேரடியாக போய் வாங்காமல் பார்சல் சர்வீஸில் வாங்கினதுனால வந்தவனே. என்னோட இல்லாமல் என்னை சேர்ந்து 2-3 பேர் வாங்கினாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தான். யார் இருந்துச்சான்னா ஜிஜே பேர்ட்ஸ், நாகர்கோயில்காரர். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து வாங்க. சரியில்லை. நாங்கள் 3 தடவை எடுத்தோம். 3 தடவையும் இந்த ஆள்கிட்ட வாங்கினதுலாம் ஃபெயிலியர். இருந்தாலும் கூட வேறு வழி இல்லை, உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த சுக்கா தட்டின பேடை 40 டேஸில் நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கோம். அவர் இந்த ஜிஜே பேட்கார் நாகர்கோயில்கார் கொடுத்தாருன்னு சொன்னீங்களா, இந்த பேடை 40 நாள் ஆச்சு. இது செலவு பண்ண காசுக்கு நாங்கள் 2 பேட் வாங்கியிருக்கலாம். இருந்தாலும் அந்த 40 நாளுடைய வீடியோவை தொடர்ச்சியாக நான் வச்சுருக்கிறேன். அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். இதோட ஏர் சாக் மைட் இந்த வியாதி இதுக்கு வருது. இது ரெண்டையும் சேர்த்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.